அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வரும் தை மாத சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 29 திங்கட்கிழமை அன்று வருகிறது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்க. கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய முழு அருளும் நிச்சயமாக நமக்கு கிடைத்து நம்ம வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும். சரிங்க, அதை பற்றி தான் இந்த தகவலில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே சங்கடங்களை நீக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால நம்ம சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்து வர நம்ம வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள், தீராத கஷ்டங்கள், எந்த ஒரு மனவேதனைகள், சங்கடங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் விலக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டிய நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் விநாயக பெருமான். இதிலேயே சிறப்பான இடத்தை பெற்றதுதான் இந்த சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானுக்கு உரிய முக்கியமான ஒரே ஒரு விரதம் இந்த சதுர்த்தி விரதம் தான். இந்த விரதத்தை நம்ம எடுத்து விநாயக பெருமானை அன்றைய நாள் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுப்பார். விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லைனாலும் சரி, அன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு நம்ம வீட்டில் இருந்தும் சரி, கோவிலுக்கு சென்றும் சரி, நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் அனைத்தையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், தடைகள் அனைத்தையும் விலக்கி நம்ம வாழ்க்கையிலையும் விநாயக பெருமான் வெற்றியை கொடுப்பார். மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 29 திங்கட்கிழமை அன்று வருகிறது. அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நீராடிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அப்படி முடியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காலையில் நல்ல நேரம், அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம். உங்களால் முடிந்த, அதாவது அருகம்புல் கிடைத்தால் அருகம்புல் மாலையாக கோர்த்து நீங்கள் விநாயக பெருமானுக்கு சாத்திக்கலாம். ஒரு நெய் தீபமாவது கண்டிப்பாக ஏற்றி வைத்துக்கோங்க. முடிந்த நெய்வேத்தியம் எதுவோ அதை நீங்கள் வைத்துக்கலாம். அவருக்கு ரொம்ப பிடித்தமானது கொழுக்கட்டை, சுண்டல், இந்த மாதிரி அப்பம், இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்து வைத்தாலே போதும். உங்களுடைய மனக்குறைகள், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை விநாயக பெருமான் கிட்ட நல்ல மனமுருகி நீங்கள் வேண்டிக்கோங்க. பூஜை அறையில் உட்கார்ந்துட்டு சிறிது நேரம் மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் விநாயக பெருமான் கிட்ட உங்களுடைய குறைகள் அனைத்தையும் சொல்லுங்க. சங்கடகர சதுர்த்தி அன்று சொல்ல வேண்டிய விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரம் பார்த்துக்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்திக் பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உங்களால் முடிந்தா உட்கார்ந்து அமைதியாக 108 முறை நீங்கள் விநாயக பெருமான மனமுருகி வேண்டி ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வேண்டுதலையும் அவர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக 108 முறை சொல்லுங்க. அப்படி முடியாத பட்சம் நீங்கள் 27 முறையாவது கண்டிப்பாக சொல்லுங்க. சதுர்த்தி அன்று திங்கட்கிழமை அன்று கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற விநாயகருடைய கோவிலுக்கும் சென்று விநாயக பெருமானை நேரில் தரிசனம் செய்து அங்கேயும் முடிந்தால் ஒரு நெய் தீபம் ஏற்றி 3 தோப்பு கரணம் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய குறைகள் எதுவோ அதை சொல்லுங்க. விநாயகர் அகவல் அதையும் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்று பாராயணம் செய்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து சங்கடங்களையும் விநாயக பெருமான் நீக்க வல்லவர்.